ஐயா வணக்கம். எங்கேருந்து வர்றீங்க, எதற்காக இங்கே வந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுங்களா? நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எதிர்வர்ற காலங்களில் நடக்க போகிற சில தீமையான விளைவுகளை முன்கூட்டி அறிவித்து மக்களை ஒரு விழிப்பு நிலையில் வச்சிருக்கிறதுக்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன். இப்போ அதை எப்படி சொல்கிறதுனா, இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறதுனா பாடங்களை தான் சொல்லணும். ஏன்னா நான் பாட்டாலே பற்றி சொன்னால் பாட்டாலே புத்தி சொன்னான்னு சொல்கிறேன். அதே மாதிரி பாட்டால் தான் பக்தியும் புத்தியும் சொல்ல வேண்டியது. தெரியுமா என் நிலைமை என்ன புரியுமா அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடியிருக்காங்க. அதே போல இன்னொரு விதத்தில் நான் யாருன்னு சொல்லணும்னா, நான் என்றானது அவர் என்றானது நானும் அவரும், நான் சொன்னானது அவரின் வேடும், அவர் சொன்னானதுதான் என் எண்ணம். அவ்வளவு. இப்போ பிறக்க போற வருஷம் வந்து மன்மத வருஷம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மது மாது சூடு இதெல்லாம் ரொம்ப நிறையவே நடக்கக்கூடிய ஒரு வருஷம். அதுக்கு அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறக்க போகிறது துன்முகி வருஷம். துன்முகி வருஷம்னு சொன்னால் 2016 ஊழி நடக்க போகிற வருஷம். உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய அழிவுகள் எல்லாம் நடக்கும். மக்கள் 10 போவாங்க, கொத்து கொத்தாவும் போவாங்க. இது எப்போ எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்துச்சு, எங்கேயும் எப்போதும், எனி டைம் எனிவேர். ஏன்னா யாரும் எப்போ சாகணும்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ சாகுறது, ஆமாம் வந்தா பிறந்தா இந்த பூமியெலாம் வந்தால் சாகணும், இன்னைக்கு எல்லாரும் சாகத்தானே போகிறோம், நாங்களும் சாவோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்ல முடியாது. சாகுறதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் அந்த மக்கள் வந்து எத்தனையோ மைல் தூரம் நடந்து கடைசியில் நந்திக்கடலில் வந்து அந்த கதை முடியும். எத்தனையோ பேர் நடந்துகிட்டே இருக்கிற நேரம் சாகுறாங்க, முன்பு தொட்டு சாகுறாங்க, பால் குடிச்சுக்கிட்ட புள்ள சாகுது. இப்படி துன்பமான காலம் வரப்போகுது. இப்போ சாகும் வரைக்கும் மனுஷனுக்கு வந்து உணவு நீர் எல்லாமே வேணும். இதெல்லாம் இல்லாமல் போகிற ஒரு நிலைமையில எப்படி இருக்கும்? ஏன்னா எதிர்வர்ற காலங்களில் வந்து பெரிய பெரிய காலநிலை மாற்றங்கள் ஏற்படும். இந்த உஷ்ணம் எல்லாம் கூடும். குளிர் நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் எல்லாம் கூடும். எல்லாம் -50 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013 அமெரிக்காவில் -50 வரைக்கும் போச்சு. இப்போ மன்மத காலம்னு சொல்கிறீங்க, அந்த மன்மத காலம்னா என்ன? அதுக்கான இலக்கத்தை சொல்ல முடியுங்களா? மன்மத காலம்னு சொன்னால் மன்மதன்னா வெள்ளி, வெள்ளினா வீனஸ், வீனஸ்ன்னு சொன்னால் அது வந்து லார்ட் ஆஃப் டெத்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, வார நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த வார நாட்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் கிரகங்கள் இருக்கிறத வச்சுருப்பாங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தாலும் அதே மாதிரி, சிங்கள மொழியில் பார்த்தாலும் அப்படி தான், அப்படியே கொரியன் மொழியில் பார்த்தாலும் கூட இதே கிரகங்களுடைய பேர் தான் வச்சுருப்பாங்க. இந்த கிரகங்களுடைய பேர், அதனால தான் பாக்கியராஜ் அன்னைக்கு அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறார். அவர் ரகசிய போலீஸ் 115 எடுத்ததுக்காக அவருக்கு வாரிசு பட்டம் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த 7 நாட்கள்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் அந்த 7 நாட்களை பேஸ் பண்ணிதான் இருக்கு. ஜோதிடம் கூட அந்த 7 நாட்களை பேஸ் பண்ணிதான் இருக்கு. துன்முகி காலம்னு சொல்றீங்க, அந்த துன்முகி காலம்னா என்ன? அதுக்கான அர்த்தங்களை சொல்ல முடியுங்களா? ஆமாம், இப்போ நான் அதுக்கு வாரத்துக்கு முன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ திங்கள் சுபக்கிரகம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சூரியன், சந்திரன், வியாழன், செவ்வாய்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் வந்து தோஷம். அப்போ சுபக்கிரகம் பாவக்கிரகம்னு சொன்னால் வெள்ளி, புதன், ராகு, கேது. இப்போ செவ்வாயும் பாவக்கிரகம். சரியா? இப்போ துன்முகி வருஷம்னு சொல்லும் பொழுது சனி.
சனியின் காலம், சனீஸ்வரனின் காலம். மன்மதன் சொல்லும் பொழுது வெள்ளியின் காலம். அப்போ வெள்ளிக்கு பிறகு சனி வருவார். சரியா? இப்போ இந்த மக்கள் இந்த காலத்தை பற்றி ஒழுங்கான முறையில் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் அவங்க ஏதோ ஒரு விழிப்பு நிலையில் இருக்க மாட்டாங்க. இப்போ உலகத்தில் ஒரு மயக்க நிலையில் இருக்கு. இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே அந்த டச் ஃபோனை கொடுத்த பிறகு அவங்கெல்லாம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சிலரை பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரியல் ட்ராமான்னு சொல்லி அதுலேயே ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கே தேர்வேன்னு பணப்பின்னுக்கே போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு மயக்க நிலையில இவங்களை இந்த உலகம் வச்சிருக்கு. இந்த மயக்க நிலையில இருக்கும் பொழுது இந்த உலகம் அழியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அடைக்கல கொடுப்பாங்க. உலகத்தை நாங்கள் அணு ஆயுதமற்ற ஒரு உலகாக மாற்றப் போகிறோம், இந்த தொடரெல்லாம் கூட்டிட்டு போகுது, வளம் பெருக போகுது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கும் பொழுது தான் இந்த அழிவு. அழிவு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்? இப்போ நம்ம சொல்லுவோமே, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி ஒவ்வொரு பிறந்த மனுஷனுமே நான் ஏன் பிறந்தேன்னு கேட்கணும். இந்த கேள்வியை கேட்காமலே கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம்? பிறக்காம இருந்திருக்க முடியாதா? பிறக்கிறேன், சரி ஏன் சாகணும்? சாகாமல் இருக்க முடியாதா? அப்படின்னா இது என்ன? ஏன் இங்கே நான் பிறக்கணும்? இதை விட நல்ல உலகங்கள் இல்லையா? அப்போ சாதாரண அந்த இரவா பெருவாழ்வு இல்லையா? அப்போ இந்த பூமிக்கு நாங்கள் வர்ற என்னதுக்காக சொன்னால் உண்மையை தேடி அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ நாங்கள் சொல்லுவோமே, கண்ணதாசன் பாட்டு இருக்கு, ஓ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள் அப்படின்னு. இந்த உருப்பட வாருங்கள் சொல்றது இந்த உருவத்தை பெறுவது தான். அவன் உருப்பட மாட்டான்னு சொல்றது தான். கீழே போற நிறைய பேர் திரும்ப உருவம் எடுக்க முடியாது. என்ன இப்ப பிறகு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது குருடு செவிடின்று பிறப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மானிடராய் பிறந்தது வந்து ரொம்ப கஷ்டம். நந்து வனத்திலோராண்டி அவன் 7 மாதங்கள் தேவனை வேண்டி கொண்டு வந்தாலோடு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு இந்த பிறப்பை நாங்கள் எடுத்ததுக்கு பிறகு இந்த பிறப்பு என்னது இருக்கிறோம்னு சொன்னால் எது உண்மை, இங்கே இருந்து எப்படி தப்பிச்சு போகிறது, இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த மாயையில் நாங்கள் அகத்த போகிறோம். மாயா 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 எல்லாம் சாயா சாயா சாயா. எப்படியோ எத்தனையோ வகையில் எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள், ஞானிகள், இறைவன் நிறைய ஞானிகளையும் புலவர்களையும் வள்ளுவர் மாதிரி எந்த ஒரு இனத்துக்கும் கொடுக்காத உயர்ந்த மெய்ஞானிகள் கூட இந்த தமிழ்நாடு தான் கொடுக்கும். எண்ணத்தை கொடுத்தாலும் கூட சிந்திக்க மாட்டான் மனுஷன். அப்போ சிந்திக்காத மனிதன் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி இறப்பதை தடுக்க முடியாது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தின்ஸாக விபத்துக்கள் வருது. நிறைய விபத்துக்கள், விமான விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், தொற்று நோய்கள். இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பன்னெண்டு காய்ச்சல் 300 பேருக்கு தான் பேசிட்டுருக்கிறோம். அப்புறம் டெங்கு காய்ச்சல், அப்புறம் கண்டுபிடிக்க முடியாத மர்ம காய்ச்சல், ஆமாம் நாய் காய்ச்சல், பூனை காய்ச்சல், எலிட் காய்ச்சல், இப்படி நிறைய காய்ச்சல் வரும். இப்போ H1N1 சொன்னால் பன்றி காய்ச்சல். இப்போ எதிர்காலத்தில் வந்து H1N3, H1N5 இப்படிப்பட்ட நோய்கள் கூட இருக்கு. இதுக்கு பேண்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்க்க போனோம்னா ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் தான். இந்த மனித குலத்தை மெல்ல மெல்ல அழிப்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அழிக்கும் சக்திகள் மெதுவாக பயன்படுத்தும் ஒரு விதமான ஆயுதம். இந்த ஆயுதங்களை கூட இந்த துன்முகி வருஷம் எப்போ ஆரம்பிச்சுன்னு சொன்னால் 2014 ஆரம்பிக்கும். ஆனால் இதன் ஆரம்பம் வந்து 2012 மாதம் 21ஆம் தேதி இது மாயன் கேலண்டர் முடிவடையும் நாள். இப்போ மாயன் கேலண்டர் முடிவடையும் நாள் வந்தோடனே கொரியாவில் நான் 11 வருஷம் இருந்தேன். கொரியாவில் 11 வருஷம் இருக்கும் பொழுது அங்கே ஒப்பா கம்னம் ஸ்டார் அப்படின்னு ஒரு நாடக பாட்டு வந்துச்சு. அது வந்து உலகத்தில் எல்லா நாட்டிலும் ஃபேமஸ் ஆச்சு. இது என்னன்னு சொன்னால் சாத்தானுக்கு கொடுக்கப்படுற நாட்கள் காலம் வந்து 3.5 வருஷம். இந்த பைபிளில் வந்து 1260 வருஷம் 60 நாட்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் 1260 நாட்களை நம்ம பிரித்து பார்த்தோம்னா 3.5 வருஷம் வரும். இப்போ இந்த காலத்தில் இந்த 3.5 வருஷத்தை நீங்கள் ஹெட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016 3ஆம் மாதம்
25ஆம் தேதி. இது வந்து ஒரு குட் ஃப்ரைடே, எண்ணிய வெள்ளியில் தான் இது ஒரு பேரறிவு ஒன்று வரும். இப்போ பைபிளில் சொல்கிறாங்க ஆஃபுல் ஹொரர்னு சொன்னால் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையும் நடந்திராத மிக மோசமான காலகட்டம் வரணும். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் 3 நாள் இருப்பு வரணும். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாசாவை சொல்லியிருந்தாங்க, நாசாவில் லிங்க் பண்ண ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு ட்ரக் தான். டிசம்பர் 16லேருந்து 22 வரைக்கும் உலகமெல்லாம் இருட்டு வரப்போகுது. அப்போ இப்போ வரது இப்போ மக்கள் என்ன செய்வாங்க, ஆமாம் அதான் 2012 உலக அறிவுன்னு சொன்னால் அழியலை, அப்புறம் என்ன இப்போ இருட்டு வருதுன்னு சொன்னால் வரல. இந்த இருட்டு கூட இந்த காலகட்டத்தில் வரும். இந்த துன்புகி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் 2017 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போகும் தானே. இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். அப்போ தமிழ் படத்தில் சிவா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எல்லாரும் சாகத்தான் போறீங்க, சாகிறதுக்கு மேலே எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டே சாகும்னு சொல்லுவார். அப்போ அதே மாதிரி இந்த உண்மைகளை தெரியாமல் நீங்கள் சாகக்கூடாது. ஏன்னா இயேசுநாதர் கிளியராக ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அறியப்படாமல் வெளிப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு ஒளிந்திருப்பதும் ஒன்றும், எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அப்போ அந்த ரகசியங்களை யாராவது ஒருவர் வந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் என்னை பற்றி 3 இடத்துல குறிப்பிடப்படும். பழைய ஏற்பாட்டில் உபாகம், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மலாக்கில், பிறகு ஜான் 16 பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு ஆளை இறுதி காலத்தில் அனுப்புவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கு. அந்த சில பேர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க, சில பேர் வந்து நம்புறாங்க. ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டும் ஏன் இயேசு ஒருவர் தான் உண்மையான இறைவன் சொல்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இப்போ இயேசு தான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கு கூட தெரியும், முனிவர்களுக்கும் தெரியும், எல்லா ஞானிகளுக்கும் கூட தெரியும். சரியா? ஆனால் இந்த இயேசுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து இயேசு வந்து ஜெருசலேமில் பிறந்தாரு, அவர் அரமைக்கு மொழி பேசினாரு, பிறகு ஹீப்ரு மொழியில் போதிச்சாரு, அது வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு, பிறகு வெள்ளக்காராத இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்த்தான், மொழிபெயர்த்து இங்கே தமிழுக்கு கொண்டு வந்தான், இயேசுநாதர் பார்க்குற நேரம் வெள்ளையாக இருக்கிறாரு, அதனால இயேசுநாதர் வெள்ளக்கார சாமி அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ நான் ஏன் இந்த மண்ணுக்கு வந்தேன்னு சொன்னால், நீங்கள் தேவாரத்தில் சொல்கிறீங்களே, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ சிவன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இறைவன், எல்லா நாட்டவருக்கும் அவர் தான் இறைவன். அப்போ எல்லா நாட்டவருக்கும் இறைவன் இங்கேயே பிறந்துக்கிட்டு தெரியுமா? அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தின் மத்திக்கு போகிறார். உலகத்தின் மத்தின்னு சொல்கிறது என்னது? இங்கே தான் ஜெருசலேம் இருக்குது. சரியா? இது உலகத்துக்கான மீட்பு. என்னன்னு சொன்னால் இந்த பூமி வந்து 8 சொல்லுவாங்க, 8ல் அகப்படக்கூடாது. ஏன்னா 8ல் அகப்பட்டவன் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான், வெளியில் வர முடியாது. இந்த பூமி 8, அதனால தான் இந்த பூமியில் இந்த சைவத்தில் நம்ம சொல்லுவாங்க இது பிறவி பெருங்கடல். அப்போ பிறவிக்கடல் நீந்தா இறைவனடி சேராதா அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ பிறவிக்கடல் நீந்தா இறைவனடி சேராது. அப்போ இப்படியே பிறவிக்கடல் சொல்ற புத்தர் என்ன சொல்றாரு? கல்ப கோடி வருஷம் முடியும். ஒரு ஆன்மா முக்தி அடைகிறதுக்கு கல்ப கோடி வருஷம் முடியும். இந்த கல்ப கோடியை காட்டுறதுக்காக தான் கூகுள்னு போட்டு வச்சிருக்கோம். இது வந்து கூகுள் இப்படிதான். கூகுள்னு சொன்னால் 1க்கு பிறகு 100 சைபர் வரும். அப்போ இதை காட்டுறதுக்காக தான் கூகுள்னு வச்சிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள்னு வச்சிருக்கோம். ஆப்பிளில் வந்து அடையாளம் என்னது? இப்படி ஒரு கடிச்ச ஆப்பிளை வச்சிருக்கலாம். இது எங்கே கடிச்ச ஆப்பிள்? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கடிச்சிட்டு ஆதாமுக்கு கொடுத்தாங்களே ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிள் தான் இது. அப்புறம் என்ன சொல்றாங்க? சாம்சங்னு ஒரு கம்பெனி. சாம்சங்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மொழியில எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்ப பிறவிக்கடல், ஆப்பிள், பாவம், இந்த சாம்சங் சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஜென்ம பாவமும் ஒன்று இருக்கிறனால தான் இங்க நாங்கள் ஜென்மம் எடுத்துக்கிறோம்.
இதை வந்து இறைவனுக்கு தெரியும். இந்த மக்கள் வந்து பிறந்து 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 இந்த பூமிக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சைவம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. சைவம்னா எது மாംസം சாப்பிடாத சைவம். அதான் சைவம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த சங்கிலி கொம்பு என்ன சொல்லுதுன்னா, பிறப்பெடுத்து பிறப்பெடுத்து இறந்து சவமாக. இந்த சவமாக இந்த நிலம் தான் இந்த பூமியில இருக்க எல்லாருக்கும் பிறப்பெடுத்து 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 சவமாக. அப்ப நீங்க சவமாகிறீங்கன்னு சொன்னா திரும்ப இந்த பூமிக்கு கீழே போவீங்க, அப்புறம் மேலே வருவீங்க, அப்புறம் கீழே போவீங்க, மேலே வருவீங்க. எப்ப முக்தி? முடிவே கிடையாது. அப்ப சவமாகும் மனிதன், சவமாகும் மனிதன் சிவமாகும். இந்த விசிறிய போட்டாதான் சிவம். சரியா? இந்த விசிறிய போட்டாதான் சிவமாகும் சொன்னா இந்த விசிறி என்னதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்துக்கு நான் வந்து இப்ப இந்த உலகத்தின் நடுமக்கள் இயேசுநாதன் ஏன் சிலுவையை தெரிவு செய்யணும்னு சொன்னா, இது ஒரு பிளஸ். என்ன பிளஸ் சொல்லுதுன்னா, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா மக்களுக்குமான மீட்பு. ஏன்னா எந்நாட்டவருக்கு இறைவன் தான் சிவன். சிவன்னா என்ன அர்த்தம்? சிவன் சொல்றது வந்து காரணத்தை. ஏன் காரணத்தை? சிவம்னு இருக்க 3 இருக்கு. நான் அதை சொல்லி தரேன், நல்ல வேலை போயிருக்கு. இந்த பிளஸ் இப்ப என்ன கதை? ஆன்மா இருக்கிற எல்லாருமே பிளஸ் தான். உங்களுக்கு ஆன்மா இருக்கு நம்புறீங்களா? இப்ப அதே மாதிரி எல்லாருக்கும் ஆன்மா இருக்கிற நம்புறவங்க எல்லாம் பிளஸ் தான். இந்த பிளஸ் வந்து பிளஸோட சேர்ந்தாருன்னா பிளஸ். இந்த பிளஸ் மைனஸோட சேர்ந்தா மைனஸ். மைனஸ் பிளஸோட சேர்ந்தா கூட மைனஸ். அப்புறம் சிலர் கேட்கலாம், ஆமா மைனஸ் மைனஸ் சேர்ந்தா பிளஸ் தானே? ஆமா பிளஸ். மைனஸ் மைனஸ் சேர்ந்தா கீழே பிளஸ், மேல பிளஸ். அதாவது வேர்ல்ட் ஆஃப் டெத் சொல்றது கீழே, வேர்ல்டு அங்க லைஃப்னு சொல்றது வந்து மேல. சரிதானே? அப்ப லைஃப்னு சொல்ற இதுக்கு வந்து நீங்க பிளஸ்ல போறதுக்காக தான் இவர் இயேசுநாதர் இந்த சிலுவையை தெரிவு செஞ்சார். இயேசுநாதர் சொல்லும் பொழுது, இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டில இருந்து திருநெல்வேலியில இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னா, இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில பூர்வீக தமிழ் குடி இருக்கிறாங்க. அதோட தமிழ்நாட்டில இருந்து திருநெல்வேலியில இருந்து ஒரு பாணர் குடும்பத்துக்கு அங்க ஒரு இடத்த கொடுத்தாரு. அங்க உள்ள மன்னர், அந்த மன்னர் வந்து இடத்த கொடுத்தனால தான் அவங்க அந்த பாணர் குடும்பம்னா அவங்க யாழ் வாசிக்கிறாங்க. அப்ப யாழ் வாசிக்கிற அந்த பாணருக்கு கொடுத்த இடம்னால தான் அவங்க எல்லாம் திருநெல்வேலி, நல்லூர் பகுதி போன்ற இடங்கள்ல தான் இருக்கிறாங்க, இலங்கையில வடக்கு பகுதியில். அதனால தான் இது யாழ்ப்பாணம் இருக்கு. இந்த யாழ்ப்பாண மக்கள் என்ன செய்யறாங்க? இது கூட இறைவனுடைய திருவிளையா இருக்கிறாங்க. என்ன செய்யறாருன்னா, இப்ப இங்க வந்து எல்லாம் ஆமா 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 ஆமாங்க சரிங்கன்னு சொல்றது தான் எல்லாரும். இந்த ஓம்னு சொல்றது வந்து ஒரு ஆட்கள் கூட்டம் இருக்கிறாங்க. இந்த இலங்கையில வடக்கு பகுதியில் இருக்கிறவங்க வந்து ஆமான்னு சொல்றது ஓம்னு தான் சொல்றாங்க. ஓம்னு சொன்னா இங்கிலீஷ்ல என்னது? எஸ். ஆமான்னு சொன்னா இங்கிலீஷ்ல எஸ். அப்ப இந்த எஸ்ன்னு சொல்றது வந்து நீங்க தமிழ்ல எழுதுறீங்கன்னு சொன்னா இப்படிதான் எழுதுங்க. எஸ் எஸ் எழுதுறோம். இது வட எழுதுனால தமிழ் என்ன? தமிழை பார்த்தா எங்களுக்கு வட எழுத்து பிடிக்காது. அப்ப இதாங்க எஸ்ன்னு போடுறோம். ஓம் நம சிவாயன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நமன்னு சொன்னா பெயர். ஓம் பெயருடைய சிவம். சிவம்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிவந்த பொருள். வள்ளுவர் என்ன சொல்லுவாரு? பிறப்பெண்ணும் பேரவை நீங்க வேண்டி சிறப்பான செம்பொருள் காண்பது. அப்ப நாங்க தான் அது சிவப்பா இருக்கிறாங்க சொல்லுவோம். சரியா? அது காரணம். ஏன் அது சிவப்பா இருக்கு? செவ்வாய் இப்பதான் சொல்றான் இந்த ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. எல்லாம் நாசா அது எல்லாம் ரெட் டெலஸ்கோப். தமிழுக்கு அந்த காலத்திலேயே தெரியும் இந்த சிவப்பு நிறம் என்னன்னா அதுக்கு செவ்வாய் பிளானட். சந்திரன் வந்து சந்திரன்ல தண்ணி இருக்கிறத வந்து அந்த காலத்திலேயே ஞானிகளுக்கு தெரியும். அதனாலதான் அவன் ஜலக்கிரகம்னு சொல்லுவாங்க. இவன் இன்னைக்கு போயிட்டு அடிச்சு பார்த்துட்டு சொல்றான் அங்கே தண்ணி இருக்குது. ஏன்னா அங்க இருந்து தண்ணி சப்ளை பண்ண போறாங்க உலகத்துக்கு எல்லாருக்கும் குடிக்கிறது.
இந்த மாதிரி நிறைய சித்து விளையாட்டுகள் காட்டுற சித்தர்கள் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இப்போ கருத்து விஞ்ஞானிகள் இருக்காங்க. வெள்ளை விஞ்ஞானி, கருத்து விஞ்ஞானி. அதை எப்படி எழுதி காட்டலாம்னு சொன்னா, சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா வெள்ளை விஞ்ஞானி. அவன் வந்து உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக நல்லதுகளை செஞ்சு கொடுப்பான். இதுவும் சயின்டிஸ்ட். இவன் கருத்து விஞ்ஞானி. இவன் என்ன செய்வான்? இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லுவான். எல்லாம் அழிப்பு பற்றிய சிந்தனைகள் தான் இருக்கும். எப்படி எப்படி செஞ்சா அழிக்கலாம் மனுஷனை, என்னென்ன செய்யலாம், என்னென்ன மாதிரி திங்ஸா டேர்ட்டி பம்ப் போடுறதா, இல்லாட்டி அணுகுண்டு எப்படி பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது, அழிக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பான். அப்போ இந்த கருப்பு சித்தர்கள் இருந்த மாதிரியே கருப்பு விஞ்ஞானிகள் இப்போ இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்த கேள்வியை நான் மறக்கல, இயேசு தான் இறைவன் சொல்கிறத. ஏன்னா அதுக்கு இடையிலே இதில் நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். இயேசு தான் இறைவன் சொல்கிறதுக்கு முதல்லையே இப்போ எனக்கு வர்ற சில பொய்ச்சை இந்த இடத்துல சொன்னால் தான் அதில் எனக்கு மறக்காமல் இருக்கும். அப்போ இந்த கருப்பு விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உலகத்தில் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புகைக்கிறது மது அருந்துவதை விட உடல் நலத்துக்கு கேடாகுது அப்படின்னு சொன்னாங்க. நம்மால் என்ன பண்ணுறோம், புகைக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் குடிக்க தொடங்கிட்டோம். ஏன்னா குடிக்கிறது பரவாயில்லன்னு அவன் ஃபீல் பண்ணுறோம். பாவம் எதனால் வரும்? சிகரெட் குடிக்கிறதால பாவம் வராது. இயேசுநாதர் சொல்லுவார், வாயுவுக்கு போகிறதால ஒருத்தன் கிளம்ப மாட்டான், உள்ளேருந்து வெளியே வர்றதால தான் தருவான். ஏன்னா சாராயம் உள்ளே போனால் பூராயம் வெளியே போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ சாராயம் குடிச்சவன் என்ன நடக்குது? அவனை புத்தி மயங்குவானே. அவன் சாத்திரம் செய்கிற வேலை எல்லாத்தையும் பேசுகிற சரியாக செய்வான், எல்லாத்தையுமே செய்வான். அப்போ பாவம் வருது. அப்போ இவன் என்ன செய்யறான்? மறைமுகமாக அந்த கருப்பு விஞ்ஞானி பாவம் செய்யறதுக்கு உங்களை தூண்டுறான். குடிச்சா பிரச்சனை இல்லைங்க, சிகரெட்டு தான் பிரச்சனை. சிகரெட்டே பிரச்சனை இல்லை. சிகரெட் அது பேரை ஒழிக்கணும். அதுக்கு தமிழில் சொன்னோம்னா அது சீக்ரெட். அது ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட்? அதில் உள்ளுக்கு இருக்கிறது புகையிலை. தமிழ் பேரே புகையிலை, அதாவது புகைக்கிற இலை. சிகரெட் புகைச்சா ஸ்ட்ரெஸ் குறையும். அண்ணா உரிக்கிற மூக்கு பொடியிலையும் புகையிலை, கண்ணதாசன் உரிக்கிற சிகரெட்லையும் புகையிலை. இன்னைக்கு நானும் சிகரெட் குடிக்கிறோம். ஏன் குடிக்கிறேன்னு சொன்னால் உலகத்தை காட்டுறதுக்கு. ஏன்னா சிகரெட் பிடிக்கிறதால பாவம் வராது. பாவத்துக்கு தான் கணக்கு. இங்கே மனுஷன் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான் தானே, அவன் கெட்டவன், இவன் சரியில்லை, இவன் வந்து ஓடுக்காளி, அவன் குடிக்காரன், இவன் போதைக்கு அருமையானவன், இவன் பெண் டிப்டன், இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இப்போ புகையிலைக்கு வந்து டுபேக்கோன்னு சொல்லுவாங்க. டுபேக்கோ அப்படின்னா டு பேக் ஹோம். டு ஹோம். ஏன்னா சிகரெட் குடிக்கிறத பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. மது அருந்துறவ வீட்டுக்கு போகும் வரைக்கும் தெரியாது. போவானா வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனை. அப்போ டு பேக் ஹோம் அப்படின்னு சொன்னால் ஹோமோட அந்த ஹோமோட நாங்கள் சேரணும்னு சொன்னால் பாவம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து தற்கொலை விகிதாச்சாரம் எல்லாம் அதிகமான நாடுகள், ஜப்பான் அந்த நாடுகளில் என்னன்னு மன அழுத்தம் வரும் பொழுது அவனுக்கு வேற சாய்ஸே இல்லை. அவன் என்ன செய்யறான்? தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ இயேசுவே இறைவன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசுன்னு சொல்றது ஓம்னு சொல்றது தான். இப்போ எல்லா பேரையும் ஏற்படுத்த சிவம்னு சொல்றதும் சிவன் ஏன் சொல்றாங்க? இப்போ சிவம்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். சிவன் ஏன் இவருக்கு பேருன்னு சொன்னா, இவர் செய்யறதெல்லாம் செவன்ல தான் செய்வார். 7 விண்மீன்கள், 7 ஆவிகள், வானவின் 7 நிறங்கள், மியூசிக்ல இருக்கக்கூடிய 7 சுரங்கள், அங்கே பார்க்கும் பொழுது 7 விண்மீன்கள் அது சொன்னவங்களுக்கு. அதோட நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கடைசியில் அதில் போட்டிருப்பாங்க, திருவெளிப்பாட்டில் அவருக்கு 7 கண்கள் இருக்கு. 7 கண்கள் இருக்கிறனால தான் அவருக்கு 7. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுனா 7. இதுக்கு வந்து சீமன்னு பேர். இதுக்கு சிமெஸ்டர்னு பேர். அப்போ இந்த எஸ்டிக்கு வந்து சே சத்தம் இருக்கு, சி சத்தம் இருக்கு, சி சத்தம் இருக்கு, குறியில் இருக்கு, நெடியில் இருக்கு, சே சத்தம் வரும். அப்போ இது என்னதுன்னா அக்கன்னா சத்தம் 1000 எழுத்து. அக்கன்னாங்கிறது 1000 எழுத்து. 3 இருக்கு. ஆமாம்.
இது என்னன்னு சொன்னா சிவம். இவர் சிவன் அல்லது செவன் சொல்றார். செவன். இவர் சீவன். இன்னொரு விதத்தில் சொல்றதுன்னா ஜோதிடத்தில் சொல்லும்போது இவர் சனீஸ்வரன், சனி பகவான். இவர் குரு பகவான். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மாறி விளங்குதா? இப்ப இந்த கதை ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னா, இயேசுநாதர் இறைவனா? அவர் இறைவன் எந்த இடத்துல சொல்லல. அவரோட இடத்துல சொல்லுவாரு, எனது பிதா என்னை விட பெரியவன் சொல்லுவார். பக்கத்துல இன்னொருத்தவங்க சொல்லுவான், நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, யார் நல்லவர்? கடவுளை தவிர நல்லவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நாங்க பார்க்கறோம், இது என்ன ரெண்டு பேரை சொல்றாரு, இவர் யாரு அவர் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இது எல்லாமே குழப்பம் தான். இறைவன் தனது பெயரை யாருக்கும் சொல்லல. ஏன் சொல்ல மாட்டாரு? அதனால தான் இயேசுநாதர் சொல்றாரு என்னன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? சொல்வதை கேளுங்கள். லிசன் யூ வில் ரிசீவ். அப்ப கண்ணதாசன் இதை அழகா சொல்லுவார். கண்ணதாசன் வாய்ப்புறான்னு இயேசுநாதர் என்ன பாடுறார்? இயேசுநாதர் தான் வாக்குன்னு பேர். ரிக்வேதத்துல புருஷா வாக்குன்னு சொல்லுவாங்க. வாக்குன்னு சொன்னா வார்த்தை. வார்த்தையானவர் மாமிசமானா. அப்ப இந்த வாக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவர் அந்த இயேசுநாதர் தான் அந்த பாடுவார். ஏன்னா நான் இயேசுநாதரை பார்த்துருக்கேன், அவரோட பேசி. சரியா? கண்ணதாசன கூடாது என்ன சொல்றாரு? பிறவி கடலை விழுந்திருக்கிற. ஆமா, வாழ நினைத்தோம் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் போலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடியில் சொல்லுவாரு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். ஏன் இப்படி பிரச்சனை இருக்கு? யாரு கடவுள்? நான் கடவுள் ஒரு படம் வருது. நிறைய பேர் வர்றாங்க, நான் தான் அவதாரம். நிறைய சாமிமார் வர்றாங்க, ஆசாமிமார் வர்றாங்க, போலி பூசாரிமார் வர்றாங்க, எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க, எல்லாம் போலி தானே. இறைவன் என்ன செய்யறாரு? விளம்பரம். இந்த விளம்பரம் தெரியாத ஒரு தமிழர் இருக்காங்க. என்ன சொல்றாங்க? போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள். இறைவன் சொல்றாரு. நீங்க நினைக்கலாம் இது மனசு எழுதுறது. அவ்வளவு போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டம். இங்க இருந்து மேல் இந்த விண்ணுலகத்துக்கு போறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயேசுநாதர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போற பாதை ரொம்ப இடுக்கமானது, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அங்க போறாங்க. அப்படித்தானே? அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவரை இங்க எடுக்காம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வள்ளுவரே செவன்தான். அவர் 1330 குறள், அவர் அகர முதல் எழுத்தெல்லாம் அறிவதோ முதல் 7 சொற்களை பார்த்து தான் அவர் எடுத்தார். அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த மெய்ஞானி. கண்ணதாசன் சமைச்சவர். வள்ளுவருக்கு நிகரான ஒரு பெரிய ஞானி. சரியா? இப்ப வள்ளுவருக்கு நிகரான பெரிய ஞானின்னு என்ன சொல்றோம்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆதி பகவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆதி பகவன் யாருன்னு சொல்லி உலகத்துக்கு காட்டி இயேசு காவியம் எழுதி வச்சுட்டு போனவர் கண்ணதாசன். அவரோட டியூட்டியை அவர் ரொம்ப அழகாகவே செஞ்சுட்டு போனார். இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? அருள் இல்லாதவனுக்கு அருள் இல்லை. அப்படின்னா என்ன? ஞானம் இல்லாதவனுக்கு அங்க போக முடியாது, கதவு முடியும். பொருள் இல்லாதவனுக்கு இவ்வளவும் இல்லை. பொருள்னு சொன்னா நீங்க நினைக்கலாம் அண்டா குண்டா தட்டு பானா அப்படின்னு இல்லை. பொருள்னு சொன்னா அர்த்தமில்லாத வாழ்வு வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் கூட நேரம் கீழே கீழே போனா எப்படி இருக்கணும்? கண்ணதாசன் சொல்லுவார், நரகம் எப்படி இருக்கு? விட்டு விடும் பட்டு விடும் சுட்டு விடும் நெருப்பு சூரியத்தின் நினைப்பு. அங்க சூரியன் தான், அங்க சந்திரன் சூரியன் கேலண்டர் மணிக்கூடு ஒண்ணுமே இல்லை. அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கிறது.
அப்போ அங்கே போனதுக்கு பிறகு வாழும் காலத்தில் தான் எல்லா போதனையும். இப்போ நான் ஒரு பையனுக்கு வரேன். இப்போ இந்த அக்கண்ணாக்கு பிறகு ஆனா ஆவணா இன்னா இல்லைன்னா அப்படின்னு சொல்லி 12 உயிரெழுத்து. சரியா? 12 உயிரெழுத்துன்னு சொல்லும் பொழுது இயேசுநாதர் பூமிக்கு வரும் பொழுது 12 சீடர்களை தான் தெரிவு செஞ்சாங்க. ஏன் 13 சீடர்களும் பேர் செஞ்சிருக்காங்க. ஆமா, ஏன் என்று கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இங்க பிறந்தா ஏன் எப்படி கேட்கணும். அவை பாட்டி என்ன சொல்றாரு? ஹவு வை அப்படின்னு கேட்கணும். அதான் அவங்களுக்கு ஹவு வைன்னு. சரியா? நீங்க கேள்வி கேட்காம ஆடு மாடு மாதிரி அப்படியே போயிட்டு நீங்க சொன்னா என்ன நடக்க போகுது? ஆடு மாடை எல்லாத்தையும் வளர்க்குறோம், வெட்டுறதுக்கு தானே. அதே மாதிரி வெட்டுப்பட்டு போக வேண்டியதுதான். ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அதுதான் சொல்லுவார் ஒரு பாட்டு. மூடனுக்கும் மனுஷனும் போல் முகம் இருக்குதுங்க, மூடனுக்கும் மனுஷனும் போல் முகம் இருக்குதுங்க, நான் சந்தோஷம் வேஷம் நான் கலந்து இருக்குதுங்க, நான் என்னத்தை சொல்வேங்க எப்படி சொல்வேங்க அப்படின்னு சொல்றாங்க தானே. அப்ப இந்த மூடர்கள் சொல்லும் பொழுது இதுல வர்ற காரணமும் தெரியல, ஏன் வாழ்றவங்களும் தெரியல, ஏன் சாகுறவங்களும் தெரியல. அப்புறம் இடைவேளையில மட்டும் ஒரு டயலாக் சொல்லுவோம், ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் அப்படின்னு. அதை சொல்றதுக்கு தான் எங்களை அனுப்புறாரு. இவ்வளோ அழகா சொல்றீங்க இயேசுக்கும் உங்களுக்கு என்ன உறவு, அந்த உறவை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இயேசுவுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு சொன்னா சொல்லுவோமே. நீங்க கேள்வியை கேட்டது பிறகு அதை சொல்லாம முடியாது. இந்த ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா ஊனா அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? ராசியில கூட நீங்க பாத்தீங்கன்னா ரிஷபம், அப்புறம் என்ன ஆடு மாடுல தான் ஜோதிடமே சொல்லுது. எனக்கு இதெல்லாம் ஆடு மாடு மாதிரி தான் இருப்பான், பார்க்கலாம் தான் மனுஷன் மாதிரியே இருப்பான், அறிவியல்லாம் அப்படியே தான். ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னாக்கு பக்கத்துல தான் ஊனா இருப்பாங்க. அதனால தான் ஊனா சிவமயமா நீங்க இருக்கு. உங்களுக்கு விளங்குதா? ஊனாக்கு பக்கத்துல ஈயன்னா இருப்பாரு. இந்த ஈ தான் பூமியில இருக்கிறாங்க சொல்றதுக்கு தான் ஈன்னு ஒரு படம் வந்துச்சு. ஈ படத்துல ஈ என்ன இருக்கும்? நான் ஞானி மீண்டும் பிறந்து இருக்கிறேன். அப்ப நானும் சொல்றேன் நானும் ஞானி தான். ஏன்னா ஞானிகளை பார்த்தது இல்லை தானே. சரி பார்த்துக்கிறேன்ல. ஏன்னா ஞானின்னு சொன்னா காவியோட போட்டு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பழைய கேட்பாங்க. இப்ப புது கெட்டப்பு பிடிக்கலாம். ஞானி வர்ற நேரத்துக்கு தான் வருவான், பேசுவான், நம்பினால் கெடுவது. சரி தானே? ஜோதிடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது 4வது கடகம் வரும், அதுக்கு பிறகு சிம்மம் வரும். கடகத்துல ராசிநாதன் சந்திரன், சிம்மத்துல ராசிநாதன் சூரியன். அப்ப சூரியனுக்கு பக்கத்துல தான் சந்திரன். சரியா? அப்ப இந்த ஈயனாக்கு பக்கத்துல ஊனான்னு சொல்லும் பொழுது இயேசுநாதர் வந்து சூரியன். அதனாலதான் இந்த 12 ராசிக்காரங்களை குறிக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து 12 பேரை காட்டினார். நான் தான் சூரியன். சூரியன் அவர் எங்க சொல்றாரு? பைபிள்ல கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஐ அம் தி பிரைட் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகாசமான காலை நட்சத்திரம். ஏன்னா சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியன் இல்லாட்டி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. புரியுதா? அப்ப சூரியன் சொல்லும் பொழுது இந்த 12 ராசிக்காரர்களை குறிக்கிறதுக்கு தான். இப்ப உங்க கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? இயேசுநாதருக்கு எனக்கு உள்ள உறவு என்ன? ஆமா. இது சிம்மத்துக்கு வந்து பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா யூதாவின் சிங்கம்னு சொல்லுவாங்க. யூதாவின் சிங்கம்னு சொல்லும் பொழுது அது இயேசுநாதரை தான் குறிக்கும்னு பைபிள் வாசிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப யூதாவின் சிங்கம் வர்றதுக்கு பார்த்தா கடகம் வரும். கடகம்னா சந்திரன் வருவார். ஜான் ஒருத்தர் வருவார். அன்னைக்கும் வந்தாரு, இப்பயும் வந்துட்டேன். இப்பயே வந்தேன்னா இது மணி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே நான் வந்துதான் அந்த சங்குன்றதுக்கு வந்திருக்கிறேன். நம்ம 2012 உலகத்துல நிறைய இடங்கள்ல சங்கொலிக்கிறது.
அது நிறைய பேர் பார்த்து கேட்கறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் ஆதரவுப்பட்டாங்க போல, என்னடா எல்லா இடத்துலையும் சங்கொலி கேட்டிருக்கு, நம்ம நாட்டில் மட்டும் சங்கொலி கேட்கல அப்படின்னு. அதனால தான் இறைவன் என்ன அனுப்புறாரு, போயிட்டு சங்கம் ஊதிட்டு வா அப்படின்னு. இப்போ சங்கம் ஊதியாச்சு. லிங்கான்னு ஒரு படம் வந்துச்சு, சரியா? லிங்கா வந்தா இந்த விஸ்ரீ அழிச்சா என்ன வரும்? லங்கா. அப்ப லிங்கா வர்றது லங்கால இருந்து ஒருத்த வேண்டியவங்க, இலங்கைக்கு லங்கான்னு பேர், சரிதானே? இப்ப இந்த லிங்காவின் மேல என்ன அர்த்தம் நமக்கு தெரியுமா? எத்தனையோ இந்துக்கள் இருக்கிற நாட்டில், எத்தனையோ சைவம், எல்லாம் பெரிய பெரிய வேதாந்திகள், சமய புறவர்கள், அப்படி இப்படி அங்கே பார்த்தாலும் காவியோட போட்டுக்கிட்டு எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி நெத்தியில பட்டை கழுத்தில் கொட்டைங்கிற மாதிரி எல்லாம் அந்த கெட்டப்பில் அமைஞ்சிருக்கிறாங்க. லிங்கானா என்னங்க அர்த்தம்? வாயில வந்து லிங்கம் எடுத்து கொடுக்குறாங்க. லிங்கான என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னால இருந்து பார்க்கணும். ஏ ஜி என் ஐ, அக்னி. அக்னி தேவன். அன்னைக்கு மோசஸுக்கு வந்து காட்சி கொடுத்தது அக்கினி உருவத்தில் தான். சீனாய் மலையில் அவர் இறங்கினவருக்கு கூட அக்கினி பகவான் இவருக்கு பேர் அக்கினி உருவத்தில் தான் இறங்கினார். பெந்தகோஸ்த் நாளில் கூட பரிசுத்த ஆவி வந்து அக்கினி உருவத்தில் தான் இறங்குறாங்க. அக்கினி பகவான் தான் இங்கே ஒழிஞ்சு அவர் தான் வரப்போறான்னு சொல்றாங்க. விளங்குதா? இப்போ இங்கே உங்கள் நாட்டை ஆளுற கட்சியில் வந்து கொடி என்ன சொல்லுது? ஒன்று வெள்ளை, ஒன்று கருப்பு, ஒன்று சிவப்பு. வெள்ளைன்னா நீர், சிவப்புனா நெருப்பு. நெருப்பு வந்தால் எல்லாம் கருப்பு தான். நெருப்புல எரிச்சா எல்லாம் கருப்பு தானே, எல்லாம் காமனாக இருக்கும். இதுதான் இந்த கொடியில் இருக்கக்கூடிய விஷயம். நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ஏன்னா அது பிறகு மெல்ல மெல்ல நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன நடக்குது? அக்னியை எழுதிங்களே, இது என்ன கட்டாத காட்டுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல், திருப்பி போட்டீங்கன்னா 7. இப்போ இந்தியாவில் போனது என்னது? அக்னி 5. அக்னி 7 வரும் காலத்தில் நான் சொல்ல துன்புடி காலமும் வந்துடும். நிறைய இடத்துல அழிவுகள் வரும், நாட்டுக்கு நாடு போர்கள் வரும். போர்கள் வந்தாலும் மருந்து தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, அது இது கொள்ளை நோய்கள் எல்லாமே வரும். அப்போ இந்த காலத்தில் மக்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு கண்ணதாசன் எழுதின ஒரு பாடலை நீங்கள் எழுதி பாடமாக்கி வச்சுக்கலாம், மனப்பாடம் செஞ்சுக்கலாம். என்ன பாடம் சொன்னால் அந்த பாடம் ரொம்ப உதவியாக இருக்கும். எங்கே நிம்மதி, ஏன்னா எங்கே நிம்மதி இருக்காது. இங்கே அடிச்சா எங்கே வரும்? அமெரிக்காவுக்கு போறியா, அது அதோட மோசமாக. ஆஸ்திரேலியா போறியா, அது ஆஸ்திரேலியாவாக ஆகிடும். ஆஸ்ட்ரேனா தெரியுன்னா உங்களுக்கு சிகரெட் எடுத்துட்டு ஆஸ்ட்ரே போடணும், அந்த மாதிரி போகும். பெரும்பாலும் கடைசி வரைக்கும் சாப்பாடு கிடைக்கிற ஒரு இடம்னு சொன்னா அது தமிழ்நாடு தான். இந்தியாவிலாம் என்று சொல்ல முடியாது, தமிழ்நாடு. ஏன்னா இங்கே தான் அன்னபூரணி இருக்கிறாங்க. அன்னபூரணி இருக்கிற இடத்துல தான் சோறு. சரியா? இப்ப இயேசுவுக்கு எனக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொன்னா ஜானை பற்றி சொல்லுவாங்க. கத்தோலிக்கர்களுக்கு இல்லாட்டி கிறிஸ்தவத்தை படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜான்னு சொல்றவர் அழிவை முன்னறிவிக்கும் ஒரு தீர்க்கதரிசி. அழிவு வர்றது முதல்ல அவர் சொல்லிடுவார், ரெடியாக 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 அப்படின்னு. ஏன்னா இப்போ அழிவை எல்லாம் ஏற்படுத்த போறவங்க கேட்குறாங்க, நான் ரெடி, நீங்க ரெடியா? ஏன்னா அவங்க எல்லாம் ரெடி, நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? யார் ரெடி? எவர் ரெடியா இருக்காங்க? எனி டைம் எனிவேர்னு சொன்னா நீங்க பாவத்தின் சம்பளம் மரணம்னு தெரிஞ்சுச்சுன்னா பாவம் இல்லாமல் சாகும். 4 விஷயம் முக்கியம் தப்பி பொழைக்கிறது. உடச்சி சொல்றேன். முதல்ல இயேசு தான் இறைவனை ஏற்றுக்கிட்டு, இயேசு தான் குரு பகவான். தட்சிணாமூர்த்தின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன் தட்சிணாமூர்த்தின்னு பேர் இருக்கு? தன்னை தட்சிணையாக கொடுத்தவர், காரண பேர். இவருக்கு பிரஜாபதினு ஒரு பேர் இருக்கு. பிரஜான்னு சொன்னாலே மக்கள், பதின்னு சொன்னா கடவுள், மக்களின் கடவுள்னு ஒரு பேர் இருக்கு. பிரகஸ்பதினு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த பிரஜாபதியை நீங்க பிடிச்சிக்கிட்டு அவருடைய பேரால், அவருடைய பேர் இயேசுன்னு தான் கொடுக்கப்பட்ட பேர். நீங்க அழைக்கும் பேரால ஒன்றும் பண்ண முடியாது. அங்க கொடுக்கப்பட்ட பேர் இயேசுக்கு வந்து பேர் வந்து அவங்க அம்மா அப்பா கொடுக்கல. ஒரு வானசுந்தர் வந்து இவருக்கு இயேசுன்னு பேர் வை. ஏன் இயேசுன்னு பேர் வைக்க போறாங்க?
அந்த இயேசுங்கிற பெயருக்கு தான் வெளியீடு. அந்த பேரில் வந்து நீங்கள் தீட்சையை பெற்றுக்கணும், ப்ளஸ் போட்டுக்கணும் ஒரு அடையாளம். அவருக்கு மட்டும் விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று ஃபெய்த், மற்றது லாயல்டி. ஒரு மனைவி எப்படி கணவனுக்கு மட்டும் விசுவாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி நாங்கள் இயேசுக்கு மட்டும் விசுவாசமாக இருக்கோம். சாவு வந்தாலும் கழுத்தை கொடுத்துட்டு போயிடுறோம். ஏன்னா இதெல்லாம் கர்மம் முடிஞ்சு போயிடும். அவர் சொல்றாரு, என் பொருட்டு உயிரை இழப்புவன் அதை பல மடங்காக பெற்றுக்கொள்வார்.